வணக்கம். தமிழகத்துல 234 தொகுதி இருக்கு. அதுல ஸ்டார் தொகுதியா பெரம்பூர் தொகுதி தான் இருக்கு. ஏடிஎம்கேல என்ஆர் தனபாலன், டிஎம்கேல ஆர்டி சேகர், என்டிகேல மெர்லின் சுகந்தி. இப்போ தாவேக தலைவர் விஜய் அவர்கள் 2026ல பெரம்பூர் தொகுதியில போட்டியிட போறாங்க. பெரம்பூர் தொகுதியில யாரு ஜெயிப்பா? வாங்க பெரம்பூர் தொகுதி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 2026ல யாருக்கா ஜெயிப்பா? டிவிக்கே தான். ஏன்? ஒரு மாற்றம் வரட்டுமே. ஆமா. அவர் வந்தா நல்லா இருக்கும்னு ஒரு நம்பிக்கை. அப்படிங்களா? எங்களுக்கெல்லாம் ஒரு வழி காட்டுவாங்க. அவ்வளவுதான். ரொம்ப ஜெயிச்சு பிடிக்கும். வந்தா பெரம்பூர் தொகுதிக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? அவரு செய்யணும்னு நினைச்சா எல்லாமே செய்யலாம். செஞ்சா நல்லா இருக்கும். ஆமா. இப்போ உங்க ஓட்டு விஜய்க்கு தான். எஸ். விஜய்க்கு தான். என் ஓட்டு என் உரிமமா, அதை வெளிப்படையா நான் சொல்ல முடியுமா? இல்லன்னா இவ்ளோ 4 முனை இப்போ போட்டிலாம் இருக்குல்ல, கட்சி அதுதாம்மா, இருக்கு. யாரு வந்தாலும் நல்லது செய்றவங்களுக்கு தானே ஓட்டு போட முடியும். இப்ப 4 பேர்ல யாராவது நல்லது செய்றவங்க இருக்காங்களா? அப்படின்னு பார்த்தா டிஎம்கே தான் கொஞ்சம் நல்லது செஞ்சுட்டு இருக்கு. எல்லா பெண்களுடைய ஆ, ஒரு உரிமையா இருந்தாலும் சரி, ம். இப்போ நிறைய விஷயம் செஞ்சிருக்கிறாங்க. ஆனா வெளியே யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. ம். முக்காவாசி ஆ, பெண்களுக்காக எவ்வளோ திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க டிஎம்கேல. இப்போ அது வந்து சிலருக்கு தான் தெரியுது, நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அது எப்படி அவங்க வெளிப்படையா சொல்லுதுன்னு தெரியல. என் ஓட்டு டிஎம்கேக்கு தாம்மா. யார் ஜெயிப்பாங்கன்னா என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஆனால் என்னோட ஓட்டு நாம் தமிழர் சீமான் அவர்களுக்கு. ஆனால் விஜய் இப்போ புதுசாக வந்திருக்கிறாங்க. அதனால் அவங்களோட இது இன்னும் இதான் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் இல்லையா? அதனால் அவங்க இன்னும் எப்படி வராங்கன்னு தெரில எனக்கு. அவங்களோட வரவேற்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக ஒரு மாற்றம் இருக்கும். விஜயோட வருகை கண்டிப்பாக ஒரு மாற்றம் இருக்குன்னு நம்புகிறேன். ஏன்னா அவங்களுக்கு இளைஞர் சப்போர்ட் அதிகமாக இருக்குது. ஆமாம் இந்த நாம் தமிழர் கட்சி 15 வருஷமா தனி கட்சியில தான் இருக்காங்க. ஆமாம். இதுவரைக்கும் எந்த ஒரு எலெக்ஷனும் ஜெயிச்சதா இல்ல. இப்போ இந்த எலெக்ஷன் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, நாங்கள் இது வரைக்கும் அவர் தனியாகவே தான் நிற்கிறாரு. இப்பவும் தனியாகவே தான் நிற்கிறாரு. அவர் தமிழை மட்டும்தான் முன்னிறுத்துறாங்க. மற்ற கட்சிகள் தமிழை முன்னிறுத்துறது கிடையாது. சரிங்களா? அதனால நான் நாம் தமிழரை நம்புகிறேன். இப்போ யாருமே தனி மெஜாரிட்டி கிடையாது. எல்லாம் மக்கள் ஓட்டெல்லாம் பிரிக்கிறாங்க. புரியுதுங்களா? புது புது கட்சிலாம் வந்திருக்கு. மக்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்ற எண்ணமே யாருக்குமே தோண மாட்டேங்குது. யாருக்கு ஓட்டு போட்டால் யாருக்கு ஓட்டு போட்டால் ஒரு மெஜாரிட்டியாக வருவாங்க அப்படின்னு மக்கள் மனதில் ஒரு குழப்பமாக இருக்குது. இப்போ இது தனி மெஜாரிட்டியில் யாருமே வர முடியாது. அது ஒரு சூழ்நிலை இருக்குது. எந்த கட்சியோ பெரிய கட்சியோடு இணைந்தாதான் ஒரு வலுவான ஆட்சியை அமைக்க முடியும். அதனால் இப்போ இருக்கிறவங்க ஆளுக்கு ஒரு கட்சியிலே 4 பிரிவாக இருக்குது. அப்படி இருக்கு சில ஒரு கட்சி 16 கூட்டணி வச்சுருக்காங்க. மக்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்க? மனக்குழப்பத்தில் இருக்காங்க மக்கள். மக்கள் தெளிவான முடிவு இருக்குன்னா ஒரு நல்ல ஆட்சி அமைனா ஒரு நல்ல கூட்டணியோட இணைஞ்சாதான் தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஆட்சி அமையும். சென்னையை பொறுத்தளவுக்கு இல்லை, டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா திமுக தான் வரும்ன்ட்டு எங்களோட கருத்து. ஏன் அந்த கருத்தை சொல்கிறேன்னா, 43 வயசு ஆகுது. இது வரைக்கும் விஜயை நேரில் பார்த்தது கிடையாது. யாருக்களையுமே வெளிப்படையாக பேசுனது கிடையாது. அவர் நன்மைகளை அதிகமாக செஞ்சது கிடையாது. அதனால இவர் வரமாட்டார்னு நாங்கள் சொல்ல. வரத்துக்கு வாய்ப்பு இருந்தாலும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது டிஎம்கேக்கு தான். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதுமக்களுக்கு செய்த நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா, சொல்ல வாயும் வரல, சொல்கிறதுக்கு கம்மியாகவும் இல்லை. அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு ஆட்டோ ஓடலைன்னா எங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கக்கூடாதுன்றதுக்காகோசம் வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட சாப்பாட்டுக்காகட்டும், தண்ணி ஆகட்டும், ஒரு டீ காஃபி ஆகட்டும், ஒரு நல்லது பார்த்தீங்கன்னா திமுக காரங்க தான் அதிகமாக பண்ணுறாங்க. அதை நாங்கள் விஜயை பகைச்சியோ விஜயை தப்பாக சொல்லியோ நாங்கள் சொல்ல. எங்களுக்கு தெரிஞ்சது நாங்கள் சொல்கிறோம். திமுகவுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது, அதிக ஓட்டம் வரும்ன்ற ஒரு உண்மையான ஒரு சம்பவம். விஜய்க்கு தான். விஜய்க்கு தான் ஓட்டு போடுறீங்க. உங்களோட கருத்து ஏதாவது? எதுவும் இல்லை. அவர் எல்லாமே செய்வாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அவரே வரணும் இந்த வாட்டி. ஏன்னா ஆடினவங்களே ஆடின ஆட்சி இருக்கக்கூடாது. டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் இருக்கணும் ஆட்சி இந்த வாட்டி. ஃபுல்லாகவே திமுக தான் ஓட்டு போடுவாங்க. ஏன்னா நாங்களும் ஆட்டோ ஓட்டுறோம். ஏன்னா அவரால் தான் நாங்கள் ஆட்டோ வாங்கினோம். எல்லாருக்கும் மானியத்தில் 1 லட்ச ரூபா மானியத்தில். இப்போ பெண்கள் நிறைய பேர் வந்திருக்காங்கன்னா அது திமுகவில் மட்டும்தான். ஏன்னா அவர் தான் இது வரைக்கும் யாருமே எங்களுக்கு வண்டி குத்ததே கிடையாது. லேடிஸை பொறுத்த வரைக்கும் வண்டி யாரும் குத்ததும் கிடையாது. நாங்கள் இது வரைக்கும் ஆட்டோ ஓட்டுனதே கிடையாது. இப்போ சிஎம் 1 லட்ச ரூபா மானியத்தில் எல்லாருக்கும் வண்டி தரேன்னு சொன்னதால் மட்டும்தான் இப்போ பெண்கள் நிறைய பேர் ஒரு 1000 பேர் நாங்கள் சென்னையில் ஓட்டுறோம். அதுக்கு முழுக்க முழுக்க காரணம்னா அது முதலமைச்சர் அவர்கள் தான். அதனால எங்களுடைய ஓட்டு ஃபுல்லாக திமுக. விஜய் தான் வருவார்.
விஜய் தான் கண்டிப்பாக விஜய் தான் வருவார். வரணும், வர வைக்கணும். ஜனங்களாம் சேர்ந்து மக்களாக சேர்ந்து எல்லாம் சேர்ந்து முடிவு எடுத்து அவரை நல்ல ஆட்சியில் வந்து வர வச்சு அவர் நாட்டுக்கு நல்லது செய்வார். கண்டிப்பாக செய்யணும்னு நான் நினைக்கிறேன். நானும் வந்து பக்கா திமுகலேருந்து நான் இப்போ வந்து விஜய் கட்சியில் விஜய்க்கு நான் வந்து உறுப்பினராக வரல, ஒரு ஆதரவாக கொடுக்குறேன். அவ்வளோதான். ஏன்னா எனக்கு வந்து ஹோல்டிங்காக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு முனிப்பாகவும் இல்லாமல் ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறதோ 2000 ரூபாய் கொடுக்குறதோ இதெல்லாம் இல்லை. வேலை வாய்ப்பு கொடுக்கல யாருக்கும், எதுவுமே செய்யலை மக்களுக்கு. இதே வந்து என்ன பண்ணேன், இதே காசு கொடுத்து ஜனங்களை முட்டலாக்கி இன்னைக்கு டிஃபன்களில் போனால் பொங்கல் 40 ரூபா எடுத்த பொங்கல் இன்னைக்கு 50 ரூபா கேட்டால் கேஸு கட்டுப்பாடு இல்லை. எதனால கேஸு கட்டுப்பாடு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இங்கே இருக்க ஆட்சி என்ன பண்ணுறாங்க சொல்லுங்க, இதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. அப்போ இங்கே நகைவாளையும் பேச மாட்டாங்க. நகைவாளை இன்னைக்கு ஒரு சவரம் 1,10,000 ரூபா இருக்குது. 916 வாங்க போனால் 1,05,000 ரூபா இருக்குது. அப்போ இதெல்லாம் எப்படி யார் செய்யணும் சொல்லுங்க பார்க்கலாம். அப்பாவி மக்கள் இன்னைக்கு கூலி வேலை செய்கிறவங்க தானே கஷ்டப்படுறோம், நாங்கள் தானே கஷ்டப்படுறோம் சொல்லுங்க பார்க்கலாம். சராசரி மனுஷன் இன்னைக்கு போனாவே ஒரு நாளைக்கு 500 ரூபா சம்பாதிச்சா ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பளம் இருந்தால் தான் செலவு பண்ண முடியும். ஆனால் இன்னைக்கு வருமானமே இல்லாமல் எப்படி பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் விட்டுட்டு தேவையில்லாதெல்லாம் பண்ணின்னு இருக்காங்க. சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. எதுவுமே இல்லாமல் இருந்தால் எப்படிங்க பேச முடியும் சொல்லுங்க. அன்னைக்கு இந்த ஆட்சி வேறு, இன்னைக்கு இந்த ஆட்சி வேறு. புரியுங்களா? எடப்பாடியும் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு போனார், எல்லாமே திவால் ஆக்கி போட்டு போனார். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, காசை கொடுத்து ஒன்றுமே இல்லாமல் ஆக்கி தரித்திரமாக ஆக்கி விட்டு போயிட்டாங்க. 2026 என்னை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே தான் வரும். ஸ்டாலின் தான் மீண்டும் முதல்வராக வருவார் என்று என்னுடைய கணிப்பு. யார் வந்தாலும் நல்லா இருக்கணும். மக்கள் யாருன்னா வரட்டும், நீ கூட வா, மக்கள் நல்லா இருக்கணும். ஆனால் வேலை வாய்ப்பு கொடுக்கணும். மக்கள் வந்து சோம்பேறியாக இருக்கக்கூடாது. எல்லா மக்கள் நல்லா இருக்கணும். தலைமுறையாக வளரணும். அது வேலையே கிடைக்கணும். வச்சுட்டு வேலை இல்லாதே வேலை இல்லையே டென்ஷன் ஆகக்கூடாது. டென்ஷனில் தான் மதுவுக்கு போகிறாங்க. வேலை எந்த வாய்ப்பு இல்லை, வேலை இல்லாத இருந்தாக்கா நாடு சுத்தமாக இருக்கும். வேலை இல்லைனாக்கா மதுவில் தான் இறங்கும். இல்லை யார் வந்தாலும் நாடு நல்லா இருக்கும். ஸ்டாலின் தான் வருவார். இப்போ 4 கட்சிகள் இருக்கு. சொல்ல முடியாது. மதில் மேல பூனை நிக்கிற மாதிரி எப்படி வேணாலும் குதிக்கலாம். ஆனா எங்களுக்கு நம்பிக்கை அப்படிதான் இருக்கு. ஏன்னா நிறைய செய்யறாரு, செய்யாதெல்லாம் இல்லை. இந்த ஆட்சியில நிறைய பண்ணியிருக்காரு. பெண்களுக்கு நிறைய பண்ணியிருக்காரு. நாங்க ஃப்ரீயா போறோம், பஸ்ல ஃப்ரீயா வரோம். பிள்ளைங்க கூட கொடுக்கல, ஒரு 1000 ரூபாய் அவர் தராரு. அதெல்லாம் நம்ம நினைக்கணும்ல. என்ன யார் வந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான். ஆனா ஸ்டாலின் வந்தா இன்னும் சந்தோஷம் தான். இப்போ பெரம்பூர் தொகுதியில விஜய் நிக்க போறாரு, உங்களோட ஆதரவுலாம் இருக்குமா இந்த ஏரியால? அதுதான் நான் சொல்லிட்டேனே, காலம் எப்படி போதோ அப்படி. அந்த நேரம் எப்படி மனசு மாறுதோ சொல்ல முடியாதுல்ல. இப்போ டிஎம்கே ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றாங்க. யாருமா சொல்றா? டிஎம்கேல பாதுகாப்பு நிறைய இருக்குமா? ஏமா இல்ல, நிறைய செய்யறாருமா. +2 பொண்ணு ரேப் பண்ணி கொண்டுட்டாங்க. 10 நாள் கழிச்சு தான் இப்ப கண்டுபிடிச்சாங்க. அதுதான் நான் சொல்லிட்டேனே, எனக்கு படிக்கவும் தெரியாது, அதை பத்தி எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சது நான் சொல்றேன், புரியுதா? எனக்கு படிப்பு அறிவு இல்லாதான் நான் பூக்கடையில 40 வருஷமா இங்க இருக்கிறேன். எனக்கு யாருமே இந்த ஆட்சியும் அந்த ஆட்சி எந்த ஆட்சியும் எனக்கு தெரியும். ஒரு 10 ரூபாய் பொருள் எனக்கு எதுவுமே நல்லது செஞ்சது இல்லை. இவர் ஆட்சியிலே நான் 1000 ரூபாய் வாங்கி சாப்பிட்றேன். ஒரு வாட்டி ஃப்ரீயா போறேன், ஒரு வாட்டி காசு கொடுத்து வரேன். அதுதான் நான் கண்ட காட்சி. அதுதான் நான் சொல்ல முடியும். வேற ஒன்னையும் நான் சொல்ல முடியாது தங்கம். ஸ்டாலின் தான் வருவார். கண்டிப்பா ஸ்டாலின் தான் வரணும். இப்போ பெரம்பூர்ல வந்து விஜய் நிக்க போறதா சொல்றாங்க. ஜெயிப்பாரா மாட்டாரா? அது அவங்களுடைய இது தானம்மா, என் கருத்து கணிப்பு எதுவுமே இல்லை. இல்ல ஆனால் கண்டிப்பாக டிஎம்கே தான் இங்கே வரும் பெரம்பூரில். விஜய் தான் வருவாருன்னு எல்லாம் பேசிக்கிறாங்க. விஜய் தான் கண்டிப்பா வரணும். நீங்க என்ன சொல்றீங்க? அவர் தான் வரணும். அவருக்கு தான் ஓட்டு போடணும்னு நினைக்கிறேன். எல்லாமே செஞ்சாங்க, ஆனா விஜய் செய்வார் இல்ல. அவரு செஞ்ச ஒரு சந்தோஷம் தானே. சின்ன புள்ள செய்வாரு, ஒரு நம்பிக்கை வந்து இருக்கு. அந்த தொகுதிக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? பெரம்பூர் தொகுதிக்கு எல்லாமே லேடிஸுக்கு ஜென்ஸுக்கு எல்லாருமே நல்லது செய்யணும். அதுதான் நினைக்கணும். 2 பேரும் சரிபாகமா செய்யணும். லேடிஸ் வேற ஜென்ஸ் வேற சரிபாகமா செய்யணும். கஷ்டப்படுறவங்க நல்லா செய்யணும். இப்போ வந்து புதுசாக வந்து அவங்க தொண்டருங்க தான் ஓட்டு போடுவாங்களே தவிர, ஏன்னா டிஎம்கே சப்போர்ட் நிறைய இருக்குங்க. ஏடிஎம்கே இருக்குது, டிஎம்கே இருக்குது. அது வந்து மக்கள் தான் முடிவு பண்ணணும். மக்கள் கருத்து தான் தெளிவான முடிவு. வந்து ஓட்டு போடும்போது எண்ணிக்கையில் தான் யார் வெற்றி பெறுவாங்க தெளிவாக கூற முடியும். இப்போ வந்து நம்ம வந்து உறுதியாக எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த சூழ்நிலை இருக்குது இப்போ நாடு. சப்போர்ட் நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பசங்க நிறைய பேர் எல்லாருமே அவங்கள சப்போர்ட் பண்றாங்க. என்னன்னா அவருக்கு போடுறவங்க போட்டோம். நாங்க ஸ்டாலினுக்கு தான் போடுவோம். எங்க ஓட்டு ஸ்டாலினுக்கு தான். ஆமா, ஏன்னா எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு, நிறைய இது பண்ணிருக்காரு. விஜய் வந்து அந்த அளவுக்கு எதுவும் பண்ணல. இனிமேல் பண்ணுவாரான்னு தெரியாது. அவர் திருஷா கூட சுத்துறதுக்கே கரெக்டா இருக்குது. அதை முதல்ல கரெக்டா பார்க்கட்டும். இன்னைக்கு வந்து மக்களாக எல்லாம் தேர்ந்தெடுத்து ஒரு நல்ல ஆட்சி வரணும்னா விஜய் கண்டிப்பாக வரணும்னு நான் ஆசைப்பட்றேன். எங்கள் வீட்டு குடும்பமும் எல்லாமே விஜய் ரசிகர் தான்.
பெரம்பூர்லன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ரசிகர் ஓட்டு தான் மேடம் வரும். பெரம்பூர்ல வந்து அவர் இப்போ இன்னைக்கு வந்துன்னா மழை நீர் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி தேங்குச்சுன்னா 4 நாள் 5 நாள் நிற்கும். அந்த தண்ணி இன்னைக்கு ஒரு நாள் கூட நிற்க மாட்டேங்குது. 1 ஹவர் 2 ஹவர்ல கிளியர் பண்ணுறாங்க திமுக ஆட்சிக்கு வந்து. அதை ஒத்துக்கிறவங்க நாங்கள் வண்டி ஓட்டுறோம் பாருங்க, ஆட்டோ, காரு, பஸ்ஸு, லாரி, டூ வீலரு, இவங்களுக்கு தான் தெரியும். பொதுமக்களுக்கு தான் தெரியும், மிச்சம் யாருக்கும் தெரியாது. அதனால வந்து நாங்கள் வந்து எங்களோட வாழ்வாதாரத்தை பார்த்து நான் போட வேண்டியது அதுதான் பண்ண முடியும். இல்லை பெரம்பூர் தொழிலுக்கு இது வந்து திமுக ஏரியா, இது திமுக தான் அதிகமாக இது விஜய்லாம் வருவார் ஜெயிப்பாருலாம் சொல்ல முடியாது. அவர்லாம் வந்து சும்மா ஒரு சினிமா நட்சத்திரம், சினிமா ஸ்டார் அவர். அந்த அந்த கவர்ச்சியில் அவர் கூட்டம் கூடுதுன்ற இதுவெல்லாம் அவர் வர்றாரு, நிற்கிறார், கொள்றாரு. ஆனால் விஜய்லாம் வந்து ஒரு பேச்சே கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் இங்கே திமுக தான் வரும் பெரம்பூரில். விஜயே போட்டிட்டாலும் சரி, அறிமுகம் இல்லாத ஆள் விஜய்க்கு எதிர்த்து திமுகவில் நிறுத்தினாலும் திமுக தான் வரும்.